இறங்குடி. பாத்தியா, இந்த பட்டத்து சொருபராணி ஆட்சி நடத்த போற பளிங்கு மாளிகைய. அசிங்கமா? இந்த அசிங்கத்துல ஒரு அந்தரங்கமே இருக்கு. வாடி. வந்த கட்டழகே வருக வருக, கொடியவனுக்கு பிறந்த கொடி மலரே வருக வருக. எங்கள் தன்மான சிங்கத்தை மணக்க வந்த பெண்மான தங்கமே வருக வருக. அடி ஆத்தி. காந்தி தாத்தா இங்கிலீஷ்காரனத்தையே விரட்டினாரு, இங்கிலீஷ் இன்னும் விரட்டாம போயிட்டாரு. பாப்பா பப்பட படபடன்னு பப்படமா பொரியுது. இப்ப என்ன எதுக்காக இங்க இழுத்துட்டு வந்த? நீ பெரிய திருவாரூர் தேரு உன்னை இழுத்துட்டு வர்றதுக்கு தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லு. முதல்ல உன் பிறந்த நாள் சீரும் சிறப்புமா கொண்டாடத்தான். முதல்ல ரெடியா? இதோ ரெடிங்க. அண்ணி அக்காவுக்கு அண்ணனோட பிறந்த நாள் பரிசு. குருவித்தல, முதல்ல இந்த பஃபூன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு லட்சணமா புடவைய கட்டு. புடவையா? இந்த சனியனெல்லாம் நான் கட்ட மாட்டேன். ஒரு பொண்ணோட உடைய பார்த்தா அவளை கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும், கைதட்டி கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. புரியுதா? இத கட்டிக்க. முடியாது. அப்ப நான் தான் கட்டி விடணும். முடியாதுன்னு சொல்றேன்ல. நான் கட்டி விடுறேன்னு சொல்றேன்ல. நானே கட்டிக்கிறேன். இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அப்புறம் என்ன வீணா பந்தா? சீக்கிரம் கட்டிட்டு வா. வாடி நண்டுக்கால் நடையலைக்கு. என் ஆசைக்கு எனக்கும் ஒரு தடவை கட்டி விட்டுருங்க. போடா சொல்லாதீங்க, போடி சொல்லுங்க. என்ன ஒண்ணுமில்ல, சும்மா அதே ஜியாலோ. இந்த சுரபராணி இப்பதான் என் சொப்பன சுந்தரி ஆயிட்ட. கேட்க விட்டு. முடியாது முடியாது. இப்ப நீ வெட்டல, அப்புறம் உன்ன நான் வெட்ட வேண்டி வரும். இந்த நல்ல நாள்ல இதெல்லாம் நடக்கணும்னு பாக்குறியா? இப்படி கூர்மையான ஆயுதத்தை வச்சு விளையாடாதீங்க, படக்குன்னு பாஞ்சிர போகுது. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி நீட்டுறீங்க என்ன பார்த்து? வெட்டு. கைய விட, நானே வெட்டுறேன். வெட்டுறத பார்த்தா கசாப்பு கடை வேலை மாதிரி இருக்கு. என்னடி அக்கா குண்டக மண்டக்கா வெட்டுறீங்க? ஏதோ வெட்டிட்டீங்க. இப்ப உங்களுக்கு பிடிச்சமானவருக்கு எடுத்து ஊட்டி விடுங்க. ஊட்டி விடணுமா? எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லையே. குருவி, இப்ப நீ ஊட்டி விடல, அப்புறம் நான் உன்னை கட்டி பிடிச்சு. ஐயோ சிலுக்குதே, தண்ணியில குடுக்கும் போதே அள்ளிட்டு போகுது. சரி கொடுங்க. Don't touch me. இப்ப அண்ணன் அன்னைக்கு ஊட்டி விடணும். எனக்கா? Never. நடக்கவே நடக்காது. நடக்கா? எங்க தேடியும் அவன் கிடைக்கலங்க. அவன் இருக்கிற இடத்த பாத்தியா? அந்த இடம் தாங்க எங்கன்னு தெரியல. அதான் கிடைக்கல. ஒளியறவன் இடத்த சொல்லிட்டா ஒளிவான். காளிங்கா, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னா என் பொண்ணோடவும் அவன் தலையோடவும் தான் நுழையணும். கண்ணாயிரம் சுருட்டு கீழே விடுங்க, அதுக்கப்புறம் வர்றேன். நான் தாண்டி சொருபறானே. என் மாமன் பத்த ரத்னமே பாத்தியா? என்னது? என்னதா மொச்சக்கிட்ட கண்ணை போட்டு முழிச்சு முழிச்சு பாக்குறியே? இது கூட வத்தறியில தாலி உன் கழுத்துல. வேண்டாண்டா கண்ணு, அடம் பிடிக்காதரா. தாலி இல்லாத பொண்ணு வேலி இல்லாத நிலம் மாதிரி. உங்க அப்பன் கிட்ட சபதம் போட்டிருக்கானே, தோத்துட்டா சிறுபானு சிறுபறானு, அதுக்காவது கிடத்து நீட்டுவா. தாலியை தூக்கி எறிஞ்சிட்டியே. ஏய், செய்ய வேண்டியதை செஞ்சா அந்த தாலிய நீயே எடுத்து கழுத்துல கட்டிக்குவ. வாடி.
மங்கம்மா, நீயா? என்ன விளையாட்டு பண்ண நினைச்சியா? இப்ப நான் வஞ்சம் தீர்க்க வந்த பரி புலி. ஏன் சித்ராவை கொலை செய்ய வந்த? அது என் சொந்த விஷயம் இல்ல, உன் மனசு நொந்த விஷயம். நான் உன்னை காதலிக்கிறதா நீயா கற்பனை பண்ணிக்கிட்ட. இப்ப அதுக்கு போட்டியா சித்ரா வந்துட்டாலே இன்னொரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவளை கொலை செய்ய துணிஞ்சிட்ட. காதல கொண்டு போய் குப்பை தொட்டில போடியா. எனக்கு பின்னால ஒரு சரித்திரமே இருக்கு. நான் ஏன் உன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான். என்ன காரணம்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நீ செய்யல, உங்க அப்பா செஞ்சான். அப்பாவா? ஆமா. இந்த ஊர்ல 2 பேர் காதலிச்சாங்க. அது ஒரு உலக மகா குத்தம்னு உங்க அப்பா தடுத்தான். அப்ப கிராமத்து தலைவரா இருந்த எங்க அப்பா உங்க அப்பா முகத்துல கரிய பூசி அந்த காதல் ஜோடி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சாரு. அதுக்கு உங்க அப்பா என்ன செஞ்சா தெரியுமா? ஐயா, என்னையா இது? முத்தப்பாவை நான் கொன்னதா சாட்சி சொன்ன, என்ன ஜெயிலுக்கு அனுப்புன. அந்த ஜாதி கட்ட பயலுக்கு ஏன் தங்கச்சியை கட்டி வச்ச. நான் அவங்கள பிரிச்சு சிறையில் அடைச்சு வச்சிருக்கேன். நீ அவங்கள தேட முயற்சி பண்ற. எதுக்கு மேல எதுக்குடா நீ உயிரோட இருக்கணும்? இப்ப புரிஞ்சுதாயா? பூ பறிக்க வேண்டிய இந்த கை ஏன் உயிரை பறிக்க வந்தது? ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றல. இப்ப எனக்கு சொல்லியா? சொல்லு, சொல்லியா, சொல்லு. சித்ராவை கொலை செய்ய உனக்கு நிறைய காரணம் இருக்கு. அப்ப ஏன் இதை தடுக்கிற? மங்கம்மா, உன்னை விட அதிகமான காரணம் எனக்கு இருக்கு. ஏன், இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப செஞ்ச தப்புக்காக ஒரு அப்பாவி பலியாகலாமா? காத்து சந்தனக்காடு வழியா வீசினா அது மணக்கும். அதுவே சுடுகாடு வழியா வீசினா நாட்டமா இருக்கும். அது காத்தோட தப்பா? அப்படிதான் அந்த சித்ராவை கொலை செய்யறது என்ன நியாயம்? பாசம் தாங்காம அவ அப்பா துடிப்பானே, அன்னைக்கு நான் துடிச்ச மாதிரி துடிக்க வைப்போம், கடைசியா திரும்ப வைப்போம். ஆனா அதுக்கு கொலை செய்யறது வழி இல்ல. அதுவும் இல்லாம இப்ப சித்ரா ஏன் பாதுகாப்புல இருக்கா. அவளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. இப்ப நீ போ. ஓ மங்கம்மா, உன் கண்ணீருக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். போறையா, போறேன். எல்லா பழியையும் நீ ஏத்துக்கிட்டு நியாயத்துக்காக எப்படி போராடுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால உன் பேச்சை நம்பி இவளை உயிரோட விட்டுட்டு போறேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு பணத்தோட வந்து நியாயம் கேட்டப்போ அந்த பணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு தூக்கி எரிஞ்சியே. அந்த ஒரு பணத்துக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனை பணத்துக்கு உங்க அப்பா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு புரியுதா? உனக்கு புரியுதோ இல்லையோ, காலம்தான் உன் மௌனத்துக்கு பதில் சொல்லணும்.